கேமரா பார்த்து கதை மைசே என்னடா தவளை வந்து தன் வாயால கட்டிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா கதைங்க என்னோட பாக்குறார்கள் உங்களை விளக்கேத்தி ஆடிக்கோள் குடிக்கிற சிறியரன் ஐயா கொண்டு நடக்காது. அவர் என்ன செய்வார் என்றால், எனக்கு பாதுகாப்பில்லை என்ன மாதிரி தனியா கார்ல போக சொல்லுங்க 7 மண்டா குளத்துக்கு குளிச்சு கொண்டிருக்கிறவன போய் எப்ப குளத்துக்கு குளிக்க போறீங்கன்னு கேட்கறதா இந்த கதை. சரியா, நான் இப்ப சோப் போட்டு குளிச்சு கொண்டிருக்கேன் குளத்துக்கு இல்லை. இப்ப வெளிநாட்டுல இருக்கிற புறம்பெயர் தமிழர்ல பிற பேருக்கு வந்து சுதந்திரமா ஸ்ரீலங்காவுக்கு வரையலாம். நான் ஒரு அரசியல்வாதியா போய் தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துவதற்குள்ள அரசாங்கத்தோட செய்யக்கூடிய முதலாவது விஷயம், உங்களோட அப்பா வந்து சாப்பிடறதுக்கு முன்னுக்கு பியர் குடிச்சிட்டு சாப்பிடுவாங்க. இந்த கேள்வி வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நீங்க சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாமே, ஏன் எல்லாத்தையுமே கதைக்கிறீங்க, அமைதியாக சாதிக்கலாமே. நோ 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 தலைவருக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு லீடரை சொல்லுங்க. சி விக்னேஸ்வரனை சொல்ல போறீங்களா, சுமந்திரனை சொல்ல போறீங்களா, சாணக்கியனை சொல்ல போறீங்களா, எல்லாத்தையும் புண்ணாக்கு கொண்டு இங்க பொத்துவில் இருந்து இங்க வரைக்கும் புண்ணாக்கு மூட்டையில கொண்டு சொல்ல போறீங்களா, சிறியரன் ஐயா சொல்லுங்க. இவர மாதிரி ஒரு லீடர் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்ல போறீங்களா, ஒரு 4-5 கயந்திரம் வேற சொல்ல போறீங்களா, சுவாச சொல்ல போறீங்களா, யார நீங்க லீடர்னு சொல்றீங்க? தமிழருக்குரிய லீடர் நீங்க யார சொல்றீங்க? பின்னால வந்து ஒரு பிள்ளையும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடியும். அப்ப அந்த வகையில ஏதாவது பிள்ளைக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? நெச்சில 3 ஓட்டை இருந்தது தானே, அது எந்த பிள்ளைக்கு வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அது ஒரு பிரச்சனைங்க. இப்ப நீங்க வந்து யார்கிட்டயுமே காசு வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் உங்களோட பேஜ்ல தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட வந்துருந்துச்சு. அது யாரால போடப்பட்டது? $400,000 $400,000 பெருக்குங்கோ. 300 எவ்வளவு? 300 ரூபா, 310 ரூபா பெருக்குங்கோ. அப்புறம் சூமானி பிடிக்கிறீங்களா, என்ன செய்ய போறீங்க? இதுல எவ்வளவு இருக்கு அமௌண்ட்? சொல்லுவோம். இதுல மொத்தமா இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு? இதுல அரசியல் கடல்கள், அரசியல் கப்பல்கள், அரசியல் கிபீர்கள். ஆனா மக்கள் நம்புறாங்களே இது வரைக்கும். யார் சொன்னது? நம்பி ஓட் போட்டு தானே இருக்காங்க. இப்போ ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பாருங்க என்ன நடக்காது. பாருங்க நீங்க டயஸ்போராக்கு அது வெயிட் பண்றீங்க. சிறந்த ஒரு கேள்வி. ஒன்றுமே சொல்ல விரும்ப